என்னை ஈன்றெடுத்த என் அன்னைக்கும் என்னை வளர்த்தெடுத்த என் அன்னை தமிழ் மொழிக்கும் என் ஆசிரியர் பெருமக்களுக்கும் சான்றோருக்கும் என்னை போன்றவர்களுக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை கூறி என் உரையை தொடங்குகிறேன். நீ நடந்து போக பாதை இல்லை என்று கவலைப்படாதே, நீ நடந்தால் அதுவே ஒரு பாதைதான் என்ற கூற்றுக்கு கூறும்படி அனைவராலும் ஏவுகணை நாயகன் என்று போற்றப்படும் ஐயா APJ அப்துல் கலாம் அவர்களை பற்றி பேசப் போகிறேன். ஆவுல் பக்கீர் ஜைனுலாபுதீன் அப்துல் கலாம் இவர் இந்தியாவின் அறிவியலாளரும் நிர்வாகியும் ஆவார். இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றினார். கலாம் 1931ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 15ஆம் தேதியில் தென்னிந்திய மாநிலமான தமிழ்நாட்டில் உள்ள ராமேஸ்வரத்தில் ஒரு படகுக்கு சொந்தக்காரும் மரைக்காருமான ஜைனுலாபுதீன் மற்றும் இல்லத்தரசி ஆசியாமா அவர்களுக்கு 5வது மகனாக உதித்தார். கலாம் பிறந்த நேரத்தில் குடும்பம் படகோட்டும் தொழிலில் பாதிப்படைந்து வறுமையில் வாடியது. தோல்வியை கண்டு துயன்று விடாதே, கண்ணை திறந்து பார், அதனை நீ வென்று விடலாம் என்ற வரிகளுக்கு இணங்க தன் குடும்பத்தின் துயரை துடைக்க செய்தித்தாள் விற்க வேண்டியிருந்தது. தனது பள்ளி பருவத்தில் கலாம் சாதாரண மாணவராக இருந்தாலும் கல்வி கற்க வேண்டும் என்று விருப்பமுள்ள மாணவராக திகழ்ந்தார். ராமநாதபுரம் மேல்நிலை பள்ளியில் பள்ளி கல்வியை முடித்து 1954ஆம் ஆண்டு திருச்சிராப்பள்ளியில் உள்ள தூய வளனார் கல்லூரியில் இயற்பியல் பட்டம் பெற்றார். 1955இல் சென்னை தொழில்நுட்ப விண்வெளியில் பொறியியல் படிக்க சென்றார். அங்கும் முதுகலை பட்டம் பெற்றார். இந்திய வான்படையில் விமானியாவதற்கான தனிச்சுற்றில் நூலிலையில் வாய்ப்பை தவறவிட்டதனால் போர் விமானியாக வேண்டும் என்ற இவரது கனவு நிறைவேறாமல் போனது. ஆனால் வெற்றிகரமான கணிதம் கூட 0ல் தான் தொடங்கும் என்பதனால் அதனை உதறிவிட்டு அடுத்த தொழில்நுட்ப நிறுவனத்தில் 1960ஆம் ஆண்டு பட்டப்படிப்பை முடித்து பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி அமைப்பின் வானூர்தி அபிவிருத்தி பிரிவில் அறிவியலாளராக சேர்ந்தார். காற்று மெத்தை உந்தை வடிவமைப்பதன் மூலம் தனது அறிவியல் வாழ்க்கையை தொடங்கிய அவர் 1969ஆம் ஆண்டு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தில் செயற்கைக்கோள் ஏவூர்தி திட்ட இயக்குநராக இருந்தார். வெற்றிகரமாக ரோஹிணி என்ற
செயற்கைக்கோளை ஜூலை 1980 பூமிக்கு அருகில் இருந்த சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தினார் என அறிவியல் துறையிலும் சிறந்து விளங்கி மருத்துவ துறையிலும் தனது பெயரை பதிவு செய்தார். மருத்துவர் சோமா ராஜுவுடன் இணைந்து ஒரு குறைந்த செலவிலான உரைக்குழாயை உருவாக்கி கலாம் ராஜு உரைக்குழாய் என பெயரிட்டனர். உலகம் உன்னை அறிவதற்கு முன் உன்னை உலகிற்கு அறிமுகப்படுத்திக்கொள். ஜூன் 10 2002 ஆளும் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கலாமை பரிந்துரைக்க அவர் 11வது குடியரசுத் தலைவராக காணப்படுகிறார். கலாம் அவர்கள் மக்களின் ஜனாதிபதி என்று அன்பாக அழைக்கப்படுகிறார். மக்களின் தொகை கணக்கில் காட்டும் போது பொது உரிமைகள் சட்டம் என்று கலாம் தெரிவித்தார். 2015 ஜூலை 27 சில்லாக்கில் வாழக்கூடிய புவியை உருவாக்குதல் என்ற தலைப்பில் ஒரு விரிவுரையை வழங்குவதற்கு சென்றனர். அப்போது படிக்கட்டுகளில் தடுமாறினார். சிறிது ஓய்வெடுத்து தன் உரையை ஆரம்பித்த அவர் மயங்கி கீழே விழுந்தார். அதுவே அவரது கடைசி உரையாகவும் இருந்தது. நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருந்தாலும் நமது இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று கூறி என்னுடன் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் மஞ்சாத நெறிகளும் திமிழ்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையா என்று பாரதி கூறிய பாட்டை முதன்மையாக வைத்து தமிழ் அன்னைக்கும் இங்கு அவையில் வீற்றிருக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை துவங்குகிறேன். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறியவர் மகாகவி பாரதியார். ஆனால் இவர் ஆங்கிலம், இந்தி, வங்காளம் போன்ற பிற மொழிகளிலும் தனி புலமை பெற்று விளங்கினார். நாட்டினுடைய விடுதலைக்கும் மொழியினுடைய விடுதலைக்கும் பெண்ணினுடைய விடுதலைக்கும் போராடியவர் பாரதியார். அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டிலோர் பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ என பல பாடல்களை எழுதி மக்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்தவர் பாரதியார். நாட்டினுடைய திறன் காக்க வாளேந்திய காவலனை போல பாட்டினுடைய அறம் காக்க நூலேந்திய பாவலனும் பாரதிதான். மகாகவி பாரதிக்கு மகாகவி என்ற பட்டத்தை கொடுத்தவர் ராமசாமி ஐயங்கார். பாரதி என்ற பட்டத்தை கொடுத்தவர் எட்டயபுரத்து மன்னன். திருநெல்வேலி மாவட்டம் எட்டயபுரத்தில் டிசம்பர் 11 1882 சின்னசாமி ஐயருக்கும் லட்சுமி அம்மாளுக்கும் மகனாக பிறந்தார் மகாகவி பாரதியார். ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்று கூறிய பாரதியார் அனைவரிடமும் பாகுபாடின்றி பழகினார். நமது இந்தியர்கள் அறியாமையின்றி பாகுபாடின்றி வாழ வேண்டும் என்று நினைத்தவர் மகாகவி பாரதியார். தமிழ் பாரதிக்கு கிடைத்த வரம், பாரதி தமிழுக்கு கிடைத்த வரம். ரஷ்ய இலக்கியத்தை முதல் தமிழுக்கு மொழிபெயர்த்தவர் பாரதியார். சுதேசமித்திர பத்திரிகையில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் போது இந்த சமுதாயத்திற்கு கொஞ்சமாக கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்பதற்காக முதல் கருத்துப்படம் வரைந்தவரும் அவர்தான். ஆடு பூதும் பெண்களுக்கு படிப்பேது என்று கூறியவர்கள் மத்தியில் பாரதியார் பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளை என்று கூறி பெண்களுக்காக போராடினார். ஆனால் இன்று பெண்கள் அனைத்து துறையிலும் சிறந்து வருகின்றனர். அதற்கு ஒரு காரணம் பாரதியார். என்று தனியும் எங்கள் சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்று கூறியவர்களிடையே தமிழ் உணர்வை உண்டாக்கினார் பாரதியார். சுதந்திரம் அடையும் முன்னரே ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று கூறி பாரதியார் தமிழர்களுக்கு ஒற்றுமையை கொண்டு வந்தார். பாரதியார் காலத்தில் புலவர்களா இல்லை. ஆனால் இப்படிப்பட்டவருக்கு மதுரை தமிழ்ச் சங்கத்தில் ஓர் போட்டி நிகழ்ந்தது. அந்த போட்டியில் பாரதி பேசிய கவிதைக்கு 3வது பரிசு. முதல் பரிசு 2வது பரிசு பெற்றவர்கள் யார் என்று தெரியாது. ஆனால் 3வது பரிசு பெற்ற பாரதியார் என்ன சொன்னார் என்று தெரியுமா? செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத் தேன் வந்து பாயுது காதினிலே என்று கூறினார். 4-5 வயதில் தாயை இழந்து 14-15 வயதில் குடும்பத்தை சுமந்து 15 வயதில் தந்தையை இழந்து தன் குடும்பத்திற்கு பெயர் சொல்லாகவே இருந்துவிட்டு தமிழுக்கும் தமிழ் நாட்டிற்கும் நிலை சொல்லாக இருந்ததுதான் அவரது வாழ்க்கை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரதி கண்ட புதுமை பெண் போல புரட்சிகரமான ஒரு உரையை தந்த
ஸ்ரீநிதி மதி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். To all, wish you a happy Children's Day. Today I am speak about Pandit Jawaharlal Nehru. He is born on 14th November 1889 in Allahabad. He was a very important role in freedom struggle. He was a great leader and builder of modern India, and he is known as architect of modern India. What? Children was the loved children very much. Children lovingly called him Chacha Nehru. He was a great leader. He gave education and healthy food and hygiene food. He deserved of educational system. It is progress of India. Thank you to all. Good afternoon to our respected principal, beloved teacher and my dear friends. It is my honor to stand before you today and extend a warm welcome to each one of you in the special occasion of Children's Day. This day is dedicated to all the children around the world and is accelerated in joy, innocence and effect that we bring to the world. As we celebrate the spirit of childhood by learning, enjoyment, playing. Let us remember the word of Jawaharlal Nehru, our first Prime Minister, who built the children of the future of the nation. On this wonderful day, let us come together to join the learning and playing togetherness that this day brings. Our Jawaharlal Nehru, first Prime Minister, had a deep love for children and worked hard to ensure that every child gets an opportunity for education, equality and freedom to dream big. As students, we are the futures of this nation. It is our dreams, creativity and hard work that will help to shape the world of tomorrow. But we must remember that along with our actors, we also have a responsibility to contribute the well-being of society, to respect and love others. On this Children's Day, let's promise to make the most of our children and to get the applause and surprises. I would like to end this my speech with Dr. APJ Abdul Kalam's quotes. Dream, dream, dream. Dreams transform into thoughts and thoughts result in action. If you want to shine like a sun, first born like a sun. Wish you a happy Children's Day. Thank you. நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ஜவஹர்லால் நேரு சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் என்ற பெருமைக்குரியவர் ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேருவின் பிறந்த நாளை தான் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறோம். ஜவஹர்லால் நேரு குழந்தைகளின் மீது அலாதி பிரியம் கொண்டவர். இன்றைய குழந்தைகள் நாளை எதிர்காலம் என்று அவர்களை அங்கீகரிக்கும் விதத்தில் இன்றைய தினத்தை கொண்டாடப்படுகின்றோம். இந்நாள் பள்ளிகளில் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுவார்கள். பள்ளி மாணவர்களுக்கு பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி என பல போட்டிகள் நடத்தப்படுவார்கள். ஏன் நவம்பர் 14ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது என்று யோசித்தது உண்டா? அதற்கு காரணம் நம்முடைய ஜவஹர்லால் நேரு மாமா தான். 1947ஆம் ஆண்டு சுதந்திரத்திற்கு பின்னர் முதல் பிரதமராக இருந்து பதவி வகித்தவர் ஜவஹர்லால் நேரு. இன்றைய குழந்தைகள் நாளை எதிர்காலம் என்று கருத்து என்று இன்றைய தினத்தை குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறோம். நன்றி. And wishing a happy Children's Day. I would talk about the importance of education. Every individually is born with their capacities of think and judge. Education is the maximum thought which they all learned about how to implement their talent and put them into practices. Education makes the
Education makes the well-known personality and respects. It increases ability to thought and give the address to the right thing. We knew the real nature by the education. It improves us and stand on the head. It makes the nation. It is the big source of the evolution. It reached us at the present age of science and new technologies. Education is what remove our doubts and fear. What make us happy and peaceful. The teachers comes, remove the darkness, and suddenly we find how is the beautiful in this world, and the experience is often to our teacher. And once again, happy Children's Day. Thank you. Thank you so much. திறனை வழங்கிய இயேசு அல்லாஹ் சிவனை வணங்கி முப்பெரும் தெய்வங்களை பணிந்து முத்தமிழை கலந்து முக்கணியை பிழிந்து பேச்சிலே சிறந்து தருகிறேன் விருந்து அன்னையாய் தந்தையாய் பாராட்டி வளர்க்கும் மாசான்களை வணங்கி மோசமாய் போய்க் கொண்டிருக்கும் நாட்டையும் வீட்டையும் காட்டையும் காக்க ஊழல் எனும் பூட்டை உடைத்து தேசத்தை வளமையாக மாற்ற வரிசையில் நிற்கும் மாணவர்களே மாணவிகளே உங்கள் அனைவருக்கும் எனது முத்தான வணக்கத்தை கொத்தாக தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நவம்பர் 14 குழந்தைகள் தினம் கொண்டாடுகிறோம். சிறகை விரித்து பறக்கும் சிட்டுக்குருவிகளே, துள்ளித் திரியும் பட்டாம்பூச்சிகளே, நாளைய சிம்மாசனத்தின் சொந்தக்காரர்களே, இதோ மீண்டும் மலர்ந்து விட்டது உங்களுக்கான குழந்தைகள் தினம். கள்ளமில்லா சிரிப்பிலே நெஞ்சத்தை நெகிழ வைக்கும் செல்ல குழந்தைகள் அனைவருக்கும் இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 14ஆம் தேதி குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுகிறது. ஜவஹர்லால் நேரு அவர்களின் பிறந்த நாளையே குழந்தைகள் தினமாக கொண்டாடுகிறோம். நாளைய உலகை ஆளப்போகும் குழந்தைகளை கொண்டாடவும் அவர்களுக்கு தேவையான கல்வி மற்றும் அனைத்து உரிமைகளை பெற்றுத்தரவும் குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுகிறது. ஜவஹர்லால் நேரு 1889ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 14ஆம் தேதி அலகாபாத்தில் பிறந்தார். இவர் விடுதலை போராட்ட வீரர் மற்றும் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் ஆவார். பிரதமராக இருந்தபோது குழந்தைகள் இளைஞர்கள் நலம் மற்றும் அவர்களின் கல்வி முன்னேற்றத்திற்காக பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றியவர். இன்றைய குழந்தைகள் தான் நாளைய இந்தியாவை உருவாக்குபவர்கள் என்று கூறிய நேரு குழந்தைகளின் மீது அளவற்ற அன்பு உடையவராக இருந்தார். குழந்தைகள் தோட்டத்தில் உள்ள மொட்டுகள் போன்றவர்கள். அவர்கள் தேசத்தின் எதிர்காலம் மற்றும் நாளைய குடிமக்கள் என்பதால் கவனமாகவும் அன்பாகவும் வளர்க்கப்பட வேண்டும் என்பது நேருவின் பொன்மொழியாகும். எதிர்கால சமுதாயத்தை சிறந்த முறையில் உருவாக்கும் பொறுப்பு ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்று நேரு கூறியுள்ளார். குழந்தைகளே, நாட்டின் இளவரசர்களே, நாளைய சிகரங்களின் கிரீடங்கள் நீங்கள். நல்ல உணவால் நலத்தை பெறுங்கள். கற்பதை மனதில் நாளை அழகாய் கொண்டாடுங்கள். நேரு மாமா வந்தாரு, நேர்த்தியாக நின்னாரு, கதை சொல்லி தந்தாரு, கவிதை பாட சொன்னாரு, வெள்ளை புறா தந்தாரு, ரோஜா பூவும் தந்தாரு. பாரதம் என்னும் நாட்டிலே பாசத்தோடு வாழவே விளையாடும் குழந்தைகளிடம் வேற்றுமை நீக்கி விட்டாரு, ஒற்றுமை விதையாய் விதைத்தாரு என்று கூறி உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ரைமிங் வேர்ட்ஸ்ன்னு. அது மாதிரி அந்த அடுக்கு மொழி அடுக்கு தொடர்ன்ற மாதிரி விருந்து மருந்துன்னு வெறும் இடி முழக்கத்தை தான் முழங்கிட்டு போயிருக்காங்க நம்ம பள்ளி மாணவி சகானா. வீரமங்கையுடைய சாயல் போல எனக்கு தெரியுது. அவங்க விரல்களை நீட்டி நீட்டி பேசியது ஒரு வாழ்வீச்சு போல இருந்தது. வாழ்த்துக்கள் சகானா, மென்மேலும் வளர்வதற்கு பள்ளி சார்பாக நான் வாழ்த்துகிறேன்.
வாழ்த்துக்கள். நான் இங்க பேச வந்துள்ள தலைப்பு நேரு மாமா பற்றி கவிதைகள். வெள்ளை நிறத்தில் உடையும் அணிந்தவராம், உடையை போன்றே உள்ளம் கொண்டவராம், ரோஜா மலரை மார்பில் கொண்டவராம், மலரை போன்றே மனதும் கொண்டவராம், பஞ்சசீல கொள்கை தந்தவராம், பிஞ்சு நெஞ்சை கொள்ளை கொண்டவராம், பிறந்த நாளை பிள்ளைகளுக்கு தந்தவராம், இறந்த போதும் இன்னும் வாழ்பவராம், அகிம்சை வழி நின்றவராம், ஆங்கிலேயரை எதிர்த்தவராம், இளைஞர்களுக்கு பிடித்தவராம், ஈர நெஞ்சம் கொண்டவராம், உலகம் போற்ற வந்தவராம், ஊக்கம் தந்த உத்தமராம், எழுச்சியுடன் திகழ்ந்தவராம், ஏழை நீக்க முயன்றவராம், 5 ஆண்டு திட்டங்களை வகுத்தவராம், ஒற்றுமை உணர்வை வளர்த்தவராம், ஓயாத உழைத்தவராம், அவ்வியம் திறந்த தூயவராம் நம் நேரு மாமா. நன்றி. நேருஸ் பர்த்டேயை நம்ம சில்ட்ரன்ஸ் டேயாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஒரே ஒரு குட்டி கதை சொல்கிறேன். எல்கேஜி யூகேஜி லிசன் பண்ணுறீங்களா? சரி. நேரு மாமாவுடைய அப்பா வந்து பெரிய செல்வந்தர். அவர் வந்து ஒரு வழக்கறிஞரும் கூட. அவர் பேர் வந்து மோதிலால் நேரு. அவர் வந்து அழகான 2 பேனா வச்சுருந்தாராம். அப்போ நேரு உங்களை மாதிரி சின்ன குழந்தையா இருக்கும்போது நல்ல பேனா பென்சிலை பார்த்தா என்ன பண்ணுவோம்? அப்பாவுக்கு தானே ஒன்று எடுத்துக்குவோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு நேரு? அப்பாவுக்கே தெரியாமல் அவர்கிட்ட வந்து ஒரு பேனாவை எடுத்துட்டார். சரியா? அது அவங்க ஃபாதருக்கு தெரிய வந்தது. ஆனால் இவர் எடுத்தாருங்கிற கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப கோபம் ஆயிடுச்சு. என்ன பண்ணணும்? ஃபாதர் என்ன பண்ணார்? கேட்டு வாங்கிட்டாரா? கிடையாது. அவரை கூப்பிட்டு கடுமையாக தண்டிச்சிருக்காரு. ஏன் அடித்தார்? அவருடைய பேனா, அவங்க அப்பா பேனா தான். வெரி குட். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் என்ன பண்ணக்கூடாது? அப்பா அம்மா பெர்மிஷன் இல்லாமல் நம்ம எடுக்கக்கூடாது. அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு? கடுமையாக தண்டிச்சிருக்காரு. ஸோ அந்த ஒரு ஹேபிட் வந்து சின்ன பிள்ளையிலே வந்து அவர் தப்பு செஞ்சதை அவங்க ஃபாதர் வந்து சுட்டி காட்டினதுனால அதை வந்து அவர் வாழ்நாள் முழுவதும் அவர் வந்து ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. அவர் அரசியல்லையும் நிறைய பொறுப்புகள் இருந்திருக்கு அவருக்கு. ஆனால் கடைசி வரைக்கும் என்ன பண்ணியிருக்காரு? அடுத்தவருடைய பொருளை எடுத்துக்கணுங்கிற அந்த சின்ன ஒரு குணம் வந்து அவருக்கு வந்து அப்பா சொன்ன அறிவுரையை எடுத்துக்கிட்டு அதை வந்து கடைசி வரைக்கும் அவருக்கு ஃபாலோ பண்ணியிருக்காரு. அதனால நீங்கள் என்ன செய்யணும்? குழந்தைகள் தினமான இன்றில் இருந்து என்ன பண்ணக்கூடாது? அடுத்த பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. அவங்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் என்ன பண்ணக்கூடாது? எந்த ஒரு பொருளையும் எடுக்கக்கூடாது. ஓகேயா? ஓகே.